righteous people of Bible. First நம்ம பார்க்க போறது Daniel's faith. Daniel's faith எப்படின்னா நம்ம தானியல் 6வது அதிகாரம் 10வது வசனம் எடுத்து நம்ம படிக்கலாம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். என்ன இருக்குது? Daniel always prayed to God 3 times every day. Daniel every day 3 times ஜெபம் பண்ணாராம். தவறாம 3 வேளை அவர் ஜெபிக்குவாராம். ஓகேயா? அப்போ 3 times every day he bowed down on his knees to pray and praise God. அவர் முழங்காலிலேயே 3 வேளை தினமும் ஜெபிக்குவாராம். இப்ப நம்ம வந்து தானியல் பத்தி பேசுறது முக்கியம் இல்ல. இதுல நம்ம என்ன கத்துக்கிறோம்? நம்ம ஒரு வேளை இதுல நம்ம ஏதாவது நம்ம இல்ல அப்படின்னா நம்ம இனிமே அதை நம்ம முயற்சி செஞ்சு அந்த மாதிரி நடக்கணும். அதுக்குதான் வசனம் இங்க பேசப்படுது. ஓகே, அதனால கவனமா கேட்டு இனி நம்ம லைஃப்ல இதை எக்ஸாமின் பண்ணி எதுல நம்ம சேஞ்ச் ஆகணும்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான விசுவாசத்தை வரணும்னா, இவங்க மாதிரி நம்ம நீதிமானா இருக்கணும்னா நம்ம ஃபாலோ பண்ணணும் சில விஷயங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணாம நம்ம எதுவுமே வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. ஓகே, அப்ப வந்து அவங்க என்ன பண்ணாங்க நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்ம என்ன பார்க்கிறோம்? தானியல் 3 வேளை ஜெபிக்கிறாரு. 3 வேளை முழங்காலிலே ஜெபிக்கிறாரு. ஈவன் தோ டேனியல் ஹர்ட் ஒரு நியூ லா. அப்ப என்னன்னாக்கா டேனியலோட கதை நம்ம வந்து இப்ப படிச்சு பாக்கணும். டேனியல் ஓகே 6வது அதிகாரம் நீங்க படிங்க. அப்போ அதுல என்ன சொல்றாங்கன்னாக்கா டேனியல் வந்து ரொம்ப எக்ஸல் ஆகிறாரு, எல்லாருக்குமே எக்ஸலண்டா இருக்கிறாரு. ஓகே, ஞானவானா இருக்கிறாரு. இப்ப இவருக்கு எதிராக எரிச்சல் பொறாமை கொண்ட பீப்புள் என்ன பண்றாங்கன்னாக்கா எப்படியாவது டேனியல் வந்து இந்த பொசிஷன்ல இருந்து கீழே இறக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவர் மேல பொறாமை கொள்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இப்போ ராஜாக்கும் டேனியல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்ப எப்படி அவரை இருக்கிறது பொசிஷன்ல எப்படி அவர் கீழே தள்ளுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாங்கன்னாக்கா ஒரு புதிய லா கொண்டு வராங்க. என்ன லா கொண்டு வராங்கன்னாக்கா ராஜாட்ட போய் சொல்றாங்க, ராஜா உன்னுடைய உருவத்தை நாங்க ஸ்டாச்சு பண்ணி இவ்வளவு நாளா என்ன வணங்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். வணங்கணும், அப்படி வணங்காதவங்க வந்து தண்டனைக்கு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை எடுத்துன்னு வராங்க. இப்ப ராஜாக்கு அது ஒரு பெருமையான விஷயம் தான் அவரை வந்து வணங்குறது. அப்ப ஒரு சொல்ல சரி ஓகே, ஆனா அது வணங்கலனாக்கா லயன்ஸ் டென் நினைக்கிறேன், லயன்ஸ் டென்ல போடப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லா எடுத்துட்டு வராங்க. இப்போ வந்து டேனியல் என்ன பண்றாருனாக்கா இப்ப அவர் ஒரு பெரிய இதுல இருக்கிறாரு, அங்க ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறாரு. லானா லா எல்லாருமே ஃபாலோ பண்ணோம். இப்ப வந்து டேனியல் வந்து என்னன்னா ஒரே தேவனை நம்பி தினமும் 3 வேளை ஜெபித்து அவர் எப்படி ப்ரே அண்ட் பிரேஸ் பண்ணுவாராம். அப்போ என்னன்னாக்கா கர்த்தருடைய வார்த்தைக்கு கேப் கொடுத்தோ முடிஞ்சிச்சு கதை. நிம்மதி, சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாமே சாத்தான உள்ள நுழைஞ்சு முடிச்சிருவான். ஆனா இப்போ லா கொண்டு தானியல் பதட்டப்படல. ஐயோ இப்படி பண்றாங்களே, என்ன ஆண்டவரே என்ன பண்றது, உங்களை தவிர வேற தேவனை கும்பிடுறது இல்லையே, நான் எப்படி பண்ணுவேன் எது பண்ணுவேன் எதுவுமே யோசிக்கல. அவர் ரெகுலரா என்ன பண்ணாராம், அப்பர் ரூமுக்கு போய் மேல அந்த கதவை சாத்தி அந்த விண்டோஸ் திறந்து ஜெருசலேம் நோக்கி அவர் ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபிக்கிறாரு? அவரு அங்க ஜெபிக்கிறாரா எப்படின்னா he went up to the room. அப்ப புதிய லா எவ்வளவுதான் ஒருத்தர் நம்ம கிட்ட நம்மள ஆண்டவர்கிட்ட இருந்து நிறுத்தினாலோ இல்ல நம்ம வந்து ஆண்டவருடைய க்ளோஸா போறதுக்கு சாத்தானானவன் என்ன காரியம் செய்தாலும் அப்ப தானியலுக்கும் சாத்தானானவன் எப்படியோ இவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. மனுஷர் மூலியமா தான் நடக்கும். அப்ப அவர் என்ன பண்றாரு? போய் பதட்டம் ஆகாம அவரோட ரூமுக்கு போய் அவர் என்ன பண்றாருன்னா open the windows that face towards Jerusalem. Then Daniel bowed down on his knees and prayed. என்ன பண்றாரா? முட்டிக்கால் போட்டு முழங்கால் போட்டு திருப்பியும் ஜெபிக்கிறாரா. இதுல ஒரு நோட் பண்ண வேண்டிய காரியம் இதுனா நெக்ஸ்ட் வேர்டு just as he always has done. என்னது? எப்பவுமே ஜெபிக்கிறவர். அப்பனா என்ன அர்த்தம்? புது லா வந்துருச்சு, புதுசா பிரச்சனை எழும்பிடுச்சு, நம்ம போய் ஜெபிக்கலாம், அதுக்காக ஒரு ஜெபம் பண்ண போறது இல்ல. எப்பவுமே அவர் ஜெபிக்கிறாரு, அதனால அவர் ஜெபம் பண்ண போறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா என்ன காரியம் நேர்ந்தாலும் நமக்கு எதிரா நம்ம ஜெபத்துல நம்ம பின்தங்க கூடாது, நம்ம ஜெபத்துல நம்ம ஸ்டாப் ஆக கூடாது. ஆஸ் யூசுவல் எப்போதும் ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்க கூடாது, ஜெபிக்கணும். இப்போ நடக்கிற காரியத்தை குறிச்சு கவலைப்படாம அதன் பத்தி நம்ம குறித்து நம்ம கவலைப்பட்டு ஜெபிக்காம எப்பவுமே ஜெபம் பண்ணுவோம். யூஸ்வலா கேஷுவலா இருங்கன்றாரு. கேஷுவலா இருங்கோ. அங்க போட்டிருக்கா மேலறையில லாக்காக போய் ஜெபம் பண்ணாருன்ட்டு கொண்டு வந்த கட்டளைக்காக ஜெபம் இல்ல. அவர் எப்பவுமே ஜெபம் பண்ணுவாரா, அப்படியே ஜெபம் பண்றாரு. அப்பதான் என்ன அர்த்தம்? அவர் ஆவியில இருக்கிற மாம்சத்துல இருந்தா பதட்டம்.
போராட்டம், என்னடா இப்படியாவது அப்படியாவது, இது நம்ம கூட கொழும்பி அதை பத்தி பேசி, ஏன்னா மாம்சத்துல இருக்கிறதுனால. ஆனா தானியேல் அங்க ஆவியில வாழ்றாரு, அதனாலதான் பதட்டமே இல்லாம ரெகுலரா போய் ஜபிக்கிற மாதிரி ஜபிக்கிறாரு. அவ்வளவுதான். சோ நம்ம லைஃப் சிம்பிளா போகணும்னா சூழ்நிலை என்னவா இருந்தாலும் அது நம்மளுக்கே இல்லாத மாதிரி நீங்க எப்படி ஜபிக்கிறீங்க ரெகுலரா, நீங்க எப்படி நீங்க வந்து பைபிள் கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க ரெகுலரா, உங்களோட ரெகுலர் வேலை நீங்க பண்ணினே இருந்தீங்கன்னா ஆண்டவர் அங்க வேலையை செய்யறாரு. அதுக்காக தானியேல் என்ன பண்ணாங்க, தானியேல் அதுக்காக என்ன பண்ணாரு, அவங்க என்ன பண்ணாங்க, தானியேல் ஃபாலோ பண்ணல. என்ன பண்ணாங்க, தானியேல் டென்ட்ல போட்டாங்க. ஆனா அவருக்கு என்ன சேதம் ஆச்சா? இன்னைக்கு நம்ம சூழ்நிலை என்னவா இருந்தாலும், நம்ம டென்ட்ல விழுந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சேதம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, சேதம் நமக்கு ஆகாது, கிட்ட வராது. அப்ப நம்ம என்ன கத்துக்கிறோம், தானியேல்னா 3 வேளை ஜெபிக்கிறார் தானியேல். பிரைஸ் காட். அப்புறமா என்ன பண்றாரு, அதாவது 3 times he prayed and he praised. அப்ப சூழ்நிலை நமக்கு விரோதமா இருக்கும்போது நம்ம துதிக்க கத்துக்கணும். கர்த்தருக்குள்ள ஆவிக்குள்ள வாழ்றது நாவல இருந்து துதி, கர்த்தருடைய வார்த்தையை தவிர வேற எதுவுமே வராது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், துதிக்க கத்துக்கணும். முதலாவது 3 times பிரேயர் பண்ணணும். செகண்ட் துதிக்க கத்துக்கணும். லா என்னவா இருந்தாலும், நமக்கு எதிர எந்த சூழ்ச்சியா இருந்தாலும், நம்மள என்ன காரியம் பின்தங்கணும்னு நம்ம ட்ரை பண்ணாலும் நம்ம எப்பவுமே பயப்படக்கூடாது, எதை கண்டு பயப்படக்கூடாது. பிகாஸ் நம்மளுடைய போக்கஸ் கார்ல பாக்குறதுக்காக பிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம ஐஸ்னா அது டெம்பரரி, அது நிரந்தரம் கிடையாது. கண்ணுல பாக்குற காரியம் நிரந்தரம் கிடையாது. காணாத தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயமோ அற்புதமோ தான் நித்தியமானது. Praise God. Hallelujah. அப்ப என்னன்னா he continued to pray. இதுதான் மெயின் நம்மளுக்கு. அவர் தினமும் 3 வேளை ஜெபிக்குவாராம். அவர் ஒரு நாள் கூட ஜெபிக்க தவற மாட்டாராம். நம்ம ஜெபத்துல இல்லைன்னா ஏன் அவர் தவறல, ஏன்னா அவருக்கு பெரிய சூழ்நிலை. அப்போ கர்ஜிக்கிற சிங்கப்பூர்ல சாத்தான் வகை வைத்து காத்து நிற்காங்க, ஒரு செகண்ட் போதும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அவர் கணக்குல 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் பைபிள் படிக்கிறது. Praise God. Hallelujah. அப்போ அவர் வந்து எப்பவுமே பிரேயர் யூசுவலா பண்ற மாதிரி பண்ணாரா. அண்ட் அவர் வந்து என்ன சொல்றது, அனலும் இல்லாம குளிரும் இல்லாம மக்களுக்கு ஏத்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இல்லையா. இப்ப அவங்க சொன்னாங்க ஸ்டாச்சு கும்பிடணும், இப்ப இவருக்கு உயிருக்கே ஆபத்து. அப்ப இவரு நினைச்சிருக்கலாம், சரி மனுஷன் தேவனை நினைச்சுக்கலாம், மனசு தேவனை நினைச்சுக்க சும்மா கும்பிட்டுட்டு வந்துடலாம். ஆனா என் மனசுலயே ஆண்டவர் தாக்குறாரு அப்படின்னு நினைச்சிருக்கலாம்ல. ஆனா உயிரே போனாலும் நீ ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த நேரத்துல இருந்தா அந்த ஸ்டாஃப்ல குண்டாம அவர் உயிர் போற அளவுக்கு போனாலும் தேவன் காப்பாத்துறாரு. எந்த மனுஷனும் வரல, தேவன் காப்பாத்துறாரு. அதனால நம்ம என்ன காரியம் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பீப்புளுக்கோ சிச்சுவேஷனுக்கோ பயப்படாம தேவனுக்கு உகந்தமா நடந்தோம்னாக்கா இன்றைக்கு வேணுமா காரியம் நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி விரோதமா நிக்கலாம். ஆனா ஒரு நாள் அந்த இந்த சோதனை சாட்சியா நிக்க வைக்கலாம். Praise God. தானியேல் பாத்தீங்கன்னாக்கா அவர் நினைச்சிருக்கலாம், என்ன யார் ஸ்டாப் பண்ண முடியும், நான் எவ்வளவு பொசிஷன்ல இருக்கிறேன், கொஞ்ச நேரம் தானே கொஞ்சம் போய் வணங்கிட்டு வந்துட்டா என்ன ஆயிடுது, ஆனா என் மனசுல ஆண்டவர் தானே இருக்கிறாருன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அவர் அப்படி நினைக்குது. அவர் வந்து என் உயிரே போனாலும் யாரு யோசேப்பு நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா அவர் என்ன பண்றாருன்னா தேவன ஜோசப் என்ன பண்ணாருன்னா அவருக்கு எப்ப லைஃப் இன்னும் ஹார்டரா போச்சோ, யார் ஏத்துக்க முடியும், ஒரு கடைசி பையன் 17 வயசு பையனை அண்ணனுங்க சேர்த்து கன்னர்ல போட்டு அவரை வந்து ஒரு அடிமையா வித்து யார் ஏத்துக்க முடியும். ஆனா அவங்க யோசிப்ப அங்கேயும் தேவனை விசுவாசி, he trusted the Lord. அவர் தேவனை வந்து விசுவாசிக்கிறாரா. அவரோட லைஃப் இன்னும் ஹார்டர் ஆச்சா. எப்படி இன்னும் ஹார்டர் ஆச்சு, அடிமையா போனாரு, ஜெயிலுக்கு போனாரு, வருஷ கணக்குல எவ்வளோ ஹார்ட்ஷிப் அவர் பார்த்திருப்பாரு. அப்போ தேவனை தான் நம்பினாராம். அவரு அப்ப கூட அவர் வந்து எப்படி இருந்தாருனாக்கா ஆண்டவரை விட்டு கொடுக்கல. வேறவர் ஈவென்ட் வசனம் இருக்குது, வேறவர் எங்க போனாலும் எந்த மாதிரி சூழ்நிலை ஆனாலும் அவர் ஆண்டவரை விட்டு கொடுக்காம அவருடைய ஃபேத் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. டிஸ்பைட் ஆஃப் ஆல் அட்வர்சிட்டி, அவருடைய எல்லா சூழ்நிலை காரணமும் சுத்தி எவ்வளவு இருந்தாலும் டிஸ்பைட் ஆஃப் ஆல் அதர் திங்ஸ் தேவனை விட்டு கொடுக்கல. Praise God. Hallelujah. அவர் வந்து எப்படின்னாக்கா அவங்க அண்ணனுக்கு போட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன காரியம் நம்மளுக்கு வந்து எதிராக ஆயிட்டாலும் அவங்க பேசவே மாட்டேன், அவங்க எப்படி பண்ணாங்க என்ன. இன்ஃபேக்ட் சின்ன வயசுல விட்டுட்டாக்கா அது எவ்வளோ அவருக்கு அது வழியா அவங்க மன்னிக்க முடியாத தன்மையா மாறி இருப்பான். ஆனா அவர் பெரிய நிலைமை போயிட்ட பிறகு கூட அவங்க அண்ணனுக்கு வரும்போது அப்படியே ஹியூமிலிட்டி, அப்படியே அவங்க தாழ்த்தி அவங்க வரவேற்று அவங்க சாப்பாடு கொடுத்து அவங்க போஷிக்கிறார். அந்த ஒரு மனசு எப்படி வரும்னா நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது,
நம்மளால யாருமே நோ பண்ண முடியும். அப்ப யோசிப்பு அவங்க பிரதர்ஸ் எல்லாம் வரும்போது ஹார்ட்ஷிப்பா இருக்கும்போது இவங்க எல்லாம் ஸ்டாப் பண்றாங்களே, அப்போ யோசிப்பு கூட பொறாம உள்ளவங்க இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்காக அவங்க பொருளாதாரம் ஏன்னு சொல்லி அவங்க சபிச்சாருன்னா நீதிமன்ற வாயில சாபம் வந்துச்சுன்னா அது நிறைவேறிடும். அப்போ ஒருவேளை அண்ணன் பண்ணாங்களேன்னு சாபப்பட அது கெட்டுதான் போயிருக்கும், இந்த மாதிரி கழுத்தை கட்டி விடுற மாதிரி. ஆனா அவர் அவங்களை பிளஸ் பண்ணாரு, அவங்களுக்கு எல்லாமே கொடுத்தாரு. அவர் வந்து என்ன சூழ்நிலை பாருங்க, பாட்டிஃபர் அவங்க வைஃப் போத்திபார் இருந்தீங்களா, அவங்களோட வைஃப் ஜோசப்ப தவறான வழியில கூப்பிடுறாங்க. எந்த மாதிரி வழியா இருந்தாலும் அவர் நினைச்சு அவரு பாட்டுக்கு சந்தோஷமா இருந்துட்டு எப்படியோ நல்ல பொசிஷன்ல இருக்கிறாரு, சந்தோஷமா இருந்து மறைமுகமா எப்படி அது கொண்டு போய் சொல்ல போறது யாருக்கு, மறைமுகமா இருந்து சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாம்ல. ஆனா அவருடைய போக்கஸ் எல்லாம் ஆண்டவர் மேல, பொண்ணு மேல, ஆண்டவர் மேல. அவங்க சாம்சன் பத்தி சொன்னாங்க, ஒரு பொண்ணை கவனிச்சதுனால அவங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆனா ஜோசப் அந்த ஒரு பொண்ணு தேவனுடைய எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு தவறான உறவுக்கு போகாம தேவனை போக்கஸ் பண்ணதுனால அவர் ஆண்டவர் எங்கேயோ வச்சார், அந்த ஈஜிப்ட் கவர்னர் ராஜாக்கு அடுத்தான பொசிஷன். அதனால என்ன அப்படின்னா, ஃபாலோ த பர்பஸ் வாட் காட் ஹாஸ் ஃபார் யூ. உனக்கான சித்தம் என்ன, தேவன் உனக்காக என்ன வச்சிருக்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணு. மனுஷன் என்ன சொல்றான், என்னுடைய பிலீவ்ஸ் என்ன சொல்லுது, நான் என்ன நம்பி இருக்கிறேன், இதெல்லாம் இல்லாம என் தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் சித்தமா இருக்கிறார். அது தேவன் நமக்கு வழி வகைக்கிறாரு, நமக்கு ஏராளமான ஜனம் மூலியமா ஏராளமான வார்த்தை மூலியமா சொல்லி கொடுக்கிறாரு. ஆனா நம்ம அதை ஃபாலோ பண்றோம். ஃபோக்கஸ் ஆன் காட், இவ்வளவுதான் நம்மளுடைய கான்செப்ட், இதுதான் ஃபோக்கஸ் ஆன் காட். விசுவாசம் எப்படி அதிகம், இந்த மனுஷங்க விசுவாசம் எப்படி அதிகரிச்சிச்சு, கர்த்தருடைய வார்த்தையினால அதிகரிச்சிச்சு. அவங்க தேவனோட உறவில் இருந்தாங்க. உறவுல இருந்தோம்னா தேவனை விட நமக்கு எதுவுமே முக்கியம் இல்லை, அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்துருவோம். ஆனா உறவில் இல்லைன்னா தான் இப்படியோ சாய்வோம் அப்படியோ சாய்வோம், இவங்களுக்காக சாய்வோம் அவங்களுக்காக சாய்வோம், எல்லாருமே ப்ளீஸ் பண்ணணும், இவங்க நினைச்சுக்கோங்க அவங்க நினைச்சுக்கோங்க. ஆனா விசுவாசம் கர்த்தர் இடத்துல வருவது, தேவன் இடத்துல இருந்து விசுவாசம் ஒரு கிஃப்ட். அது வேணும்னா வசனத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். கடைசியா தாவீதோட விசுவாசம், தாவீதுனாலே ஒரு உற்சாகம். ஏன்னா அவர் தேவன் எல்லாத்தையும் முன் வச்சாரா, அவருடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் வார்த்தை எடுத்துக்கு வரோம், அதட்டுமே இல்லாம. அப்ப தாவீது என்ன மாதிரி ஒரே ஒரு வசனம் படிச்சு முடிக்கலாம் நம்ம தாவீது. சங்கீதம் 16வது அதிகாரம் 2வது வசனம். Psalm 62. என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னான். Psalm 62. I say to the Lord, you are my Lord. அவர் பாருங்க ஆண்டவர்கிட்ட பேசுறாரு, ஆண்டவரே நீங்க தான் என்னோட தேவன், நீங்க தான் என்னுடைய, அப்பார்ட் ஃப்ரம் யூ உங்களை விட எனக்கு எந்த நல்ல கிரியவும் இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் யூ ஐ ஹாவ் நோ குட். உங்களை விட எந்த நல்ல காரியமும் இல்ல ஆண்டவரே. எப்படி பேசுறாரு, ரொம்ப அமேசிங். தேவன் அவர் ஆண்டவர்கிட்ட எந்த மாதிரியான உறவு வைக்கிறாரு. ஆண்டவரே உங்களை தான் நான் நம்புறேன், ஆண்டவரே உங்ககிட்ட தான் நான் பார்த்து சொல்லி இருக்கிறேன், உங்களை தான் நம்புறேன், உங்களை விட ஒரு நல்ல காரியம் வாழ்க்கையில இல்லவே இல்லை. அப்போ வந்து முதலாவது இந்த காரியங்கள் நான் பார்க்கணும் படிக்க ஒரு 7 காரியம். 1 நம்பிக்கை, தேவன் மேல நம்ம வைக்கிற ட்ரஸ்ட். 2வது தேவன் நம்ம தேடி போகும். பைபிள் சொல்றது இல்லையா, லூக் 12:31, seek unto the kingdom of God first, everything and righteousness will follow you. தேவனை முதலாவது நீ தேடும் போது உன் வாழ்க்கையில உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்து சேரும். ஆனா தேவனத்தால் எந்த காரியம் போக்கஸ் பண்ணாலும் அது சேராது, தேவனும் இருக்க மாட்டோம். Praise God, நம்ம தேவனோட இருக்க மாட்டோம். அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கும், வெறும் சமாதானம் இல்லாம பிரச்சனை, போராட்டம், வேலை, அது உலக காரியம், நிந்தைகள் எல்லாமே. அதனால நம்ம எல்லாமே மறந்து பின்னாடி விட்டுட்டு தேவனை தேடி போகும்போது எல்லாமே பின்தொடரணும். சங்கீதம் 23:6. All goodness and mercy follows you all the days of your life. உன் வாழ்நாள் பொழுது இதை விட ப்ராமிஸ் நமக்கு வேணுமா? உன் வாழ்க்கையில எல்லா நற்கிரியைகளும் உன்னை பின்தொடரும், நீ தேடி போக வேண்டியது இல்லை, உன்னை பின்தொடரும். இதை விட சந்தோஷம் சமாதானம் வாழ்க்கையில உண்மை. ஹல்லேலூயா. 1வது நம்பிக்கை, 2வது கர்த்தரை தேடுவது, 3வது வர்ஷிப். வர்ஷிப் நான் நேத்தான கத்து கொடுத்தேன். வர்ஷிப் நான் நேத்தா முந்தினே கத்து கொடுத்தேன். கெவின் இருந்து நினைக்கிறேன். வர்ஷிப்னா என்னன்னு கத்து கொடுத்தேன். வர்ஷிப்னா வெறும் பாட்டு பாடி மகிழ்வது மட்டுமா? வர்ஷிப்னா கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது ஒரு வர்ஷிப்.
கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு மற்றவங்க சொல்வது வர்ஷிப். நம்ம போய் மத்தவங்க ஆண்டு வார்த்தை சொல்லணும், மத்தவங்க சொல்றது நம்ம கேட்க கூடாது. அது வந்து ஆண்டுக்குரியது இல்லைன்னா. ஓகே, அப்ப என்ன வர்ஷிப்னா அவர் பாடுவது, புகழ்வது, வார்த்தையை தியானிப்பது, மற்றவங்க சொல்லுவது, இதெல்லாமே உன் நேரத்தை கொடுப்பது. சாக்ரிஃபைஸ் இஸ் தி பெஸ்ட் வர்ஷிப். உன் நேரத்தையும் உண்மையை ஆண்டவர் சாக்ரிஃபைஸ் பண்றவர், அதுதான் பெஸ்ட் வர்ஷிப். நானா வந்து பிரேயர், ஜெபம்ல நான் வெறும் ஜெபிக்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. எனி டைம் நம்ம ஜெபத்துல இருக்கணும், எனி டைம் வார்த்தை நமக்கு வெளியாக்கணும். பாருங்களேன், இது எப்படின்னாக்கா சிந்தனை நம்மளுக்கு வர கர்த்தருடைய வார்த்தை படிக்க விடாம தடுக்கும். சாத்தான வேலையா தான், ஆஹா இதை விட்டா இவங்க நல்ல ஸ்ட்ராங்கா ஆடும்போது நிறைய ஆத்மாக்களை கடலுக்காக கொண்டு வந்துருவாங்க, அதை நம்ம உடைச்சு போடணும் தான் ஃபர்ஸ்ட் வேலை செய்யறதே. அது இது நமக்கு புரியாம சிந்தனை எந்த சிந்தனை நான் தான் யோசிக்கிறேன்னு நம்ம யோசிச்சு அதை பெருசு பண்ணி நம்ம என்ன பண்ணிடுறோம், பர்ஸ்ட் ஆகி நம்ம வந்து வேதனையிலயோ டிப்ரெஷன்லயோ போய் நம்ம ஹர்ட்ல போய் நம்ம வார்த்தை படிக்க முடியாம ஆயிடும். இதெல்லாம் யாருக்கு சாத்தான் வருது. அப்ப இது எப்படின்னா ஒன் வே மாதிரி, இதை விட்டுனே இருந்தா சிந்தனை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, டிப்ரெஷன். அதுவே நாம வெளியே விட்டோம்னா எப்படி, கர்த்தருடைய வார்த்தையை வெளியே விட்டுனே இருந்தோம்னா பேசி 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 அப்ப வெளியே உள்ள வர வாய்ப்பு இல்லை, தேவையில்லாத சிந்தனை வர வாய்ப்பு இல்லை. அப்படி வெளியே வார்த்தை சொல்லினே இருக்கும்போது, சிந்தித்தே இருக்கும்போது ஓடி பேசணும், நான் ஸ்ட்ராங், நான் அனாயிண்டட், நான் பிளெஸ்ட், எந்த நோவும் கிட்ட வர. எப்போ சிந்தனைக்கு இடம் கொடுக்குறோமோ நம்மளோட உடம்பு நம்மளுக்கு கேரண்டி இல்லை. ஃபிஃப்த் வந்து ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் அப்பா அம்மாக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா டிஸ்ஒபீடியன்ஸ் சொல்லலாம். அப்புறமா வேற என்ன, பொய் சொல்லனா டிஸ்ஒபீடியன்ஸ், பொய் சொன்னா டிஸ்ஒபீடியன்ஸ். ஆனா ஆண்டவர் இன்னொன்னு சொல்றாரு வசனத்துல, 2 கொரிந்தியர் 10:4-5 என்ன சொல்றாரு, உன்னுடைய சிந்தனைகள் கர்த்தருக்கு விரோதமா இருந்தா அதை நம்ம எக்ஸால்ட் பண்றோமா, அதை நம்ம உயர்த்துறோமா, ஏன்னா பிரச்சனையை உயர்த்துறோமா. அப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி நம்ம உயர்த்தி வைத்திருக்கிறீங்க பிரச்சனைகளையோ சிந்தனைகளையோ, அதெல்லாம் ஜெயில் மாதிரி பிரிசனுக்குள்ள போட்டு இயேசு கிறிஸ்துக்கு ஒபீடியன்ஸா வாங்கோன்றாரு. இயேசு கிறிஸ்துக்கு ஒபீடியன்ஸ். அப்ப என்ன ஆகுதுன்னா தேவையான சிந்தனைகள் டிஸ்ஒபீடியன்ஸ்ல கொண்டு போகுது. நம்ம இந்த வசனத்தை இங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். 2 கொரிந்தியர் சாப்டர் 10:5 படிச்சு பாருங்க. போய் நீங்க இதெல்லாம் படிச்சு பார்க்கணும், அப்பதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த பாருங்க, தேவன் சொல்ற 4:6 ஏன்னா என் ஜனம் அறியாமை நான் அழிந்து போகிறார்கள். கர்த்தருடைய நாலேஜ் இல்லாம என் ஜனம் வந்து அழிஞ்சு போறாங்க. கர்த்தருக்கு விரோதமா எந்த சிந்தனையும் நமக்கு இருந்தா நம்ம டிஸ்ஒபீடியன்ஸ்ல இருக்கோம். அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் ஒரு ஜெயில் மாதிரி கேப்டிவ்ல போட்டு தாட்ஸ் எல்லாம் எனக்கு ஒபீடியன்டா கொண்டு வாங்க. அப்ப அந்த தாட்ஸ் எல்லாம் வெளியேற்றிட்டு கர்த்தருடைய வார்த்தையான தாட்ஸ்ல நீங்க ஒபீடியன்ஸ்க்கு வாங்கோன்றாரு. அப்ப ஒபீடியன்ஸ் ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா நம்மளால எதுலயுமே முன்னுக்கு வர முடியாது ஆண்டவரோட வாழ்க்கையில, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல. 6வது ஹோப். ஹோப், பிரைஸ் காட். ஹோப், விசுவாசம், நம்பிக்கை. தேவன் கண்ணுல பாக்குற காரியங்களை நம்பாம, என் தேவன் எனக்காக ஆல்ரெடி வைத்துட்டாரு, எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் நல்ல ஞாபகம் பண்ணிக்கோங்க, நமக்காக ஒரு பிளான் ஆண்டு வச்சிருக்காரு. யாருமே நம்மள கொண்டு நடத்தணும்னு நினைக்கிற தேவனுடைய திட்டத்தை அழிக்க முடியாது. லாஸ்ட், பேஷியன்ஸ், பொறுமை, நீடிய பொறுமை, பேஷியன்ஸ். இந்த 3 பேர் நம்ம இதான் கத்துக்கணும். ஸ்டாச்சுவை கும்பிடுன்னு சொன்னது அவர் வந்து ஆர்ப்பாரம் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஜோசப் வந்து இப்படி எல்லாம் அடிமையா போயிட்டு பிறகு அவரும் ஆர்ப்பாரித்திருக்கலாம். ஐயோ என்ன ஆச்சு, இப்படி ஆச்சுன்னு பொறுமையில சண்டை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி தாவீதும், நிஜமா சொல்றேன், தாவீது மாதிரி நம்ம எல்லாம் கஷ்டப்படுறது. அவர் வாழ்நாள் முழுவதுமே அவர் கஷ்டப்பட்டாரு. போராட்டம் எனிமீஸ் பிளாட் பண்ணினே இருக்குது, சாவடிக்க ஓடி 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 லைஃப் எல்லாரும் ஓடிட்டு தான் இருந்தாரு. ஆனாலும் அவர் தேவனை விட்டே கொடுக்கல, பொறுமையா இருந்தாரு. சவுலுக்கு எதிர்க்கு, சவுல கண்ணுல பாக்குறாரு, சவுல் தூங்குற இடத்துல. சவுலாலதான் டேவிடுக்கு பிரச்சனையே. அந்த சவுல் ராஜா தான் கொலை பண்ணதுல சுத்தி இருக்காரு. அவர் கண்ணுல பாக்குறாரு, தூங்கிக்கிறாரு. அவர் நினைச்சா போய் ஒரு வெட்டி இருக்கலாம் இல்லையா, அவர் கையில இருந்தது. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட துணியில ஒரு கார்னர் பீஸ கட் பண்ணி எடுத்துன்னு வந்து காமிக்கிறாரு. பாரு, நான் நினைச்சவனை சாவடிச்சிருக்கலாம், ஆனா அவனை சாவடிக்கல, ஏன்னா நீ தேவனால அபிஷேகப்பட்டிருக்கிற, நான் அவனை சாவடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன, நான் தேவனால ஒருத்தருமே அபிஷேகப்பட்டிருக்கிறோம், நம்ம யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது. நீ அபிஷேகப்பட்டிருக்க, நீ அபிஷேகப்பட்டிருக்க, நான் அபிஷேகப்பட்ட, நான் உன்ன ஹர்ட் பண்ண, நீ என்ன ஹர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாருமே தேவனால அபிஷேகப்பட்டோம். தியானத்தை கத்துக்கணும், எவ்வளவு பொறுமையா இருந்தாரு. அவரை நோக்கி போகும்போது, அவர் வசனம் தியானிக்கும் போது கண்டிப்பா தேவன் பொறுமை நாவே நம்ம கொடுக்கணும். அப்படி இல்ல நம்ம வந்து ஆண்டவரே பொறுமைக்காக நன்றிப்பா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கணும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த 7 காரியங்களை இன்னைக்கு நம்ம நினைவுல வைக்கணும்.